உங்கள் வீட்டு பிள்ளை அத்தாய் மாத்த தங்கம் மாறி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை அவருக்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மணவாடி மாரியண்ணனை. மச்சே ரெட்டிக்கிட்ட வர ஃபிகர்லாம் குறைஞ்சு போச்சு. பாம்பே போய் கூட்டிட்டு வந்துடலாமா? என்ன மச்சே ரெட்டி சந்தோஷப்பட்டு வரல? எப்ப பார்த்தாலும் கட்டி கட்டி ஏன் எகிற சிக்கன் சாப்பிடு. உப்பு இருக்குது சாப்பிடு. அது போதும் எனக்கு. ஏன் பெருசு கையில இவ்வளவு பெரிய சொத்தை வச்சுன்னு நீ ஏன் பிச்சை எடுத்துக்கிற? நானே ஒரு பரதேசி, சொத்துக்க லாட்டரி, என்ன போய் சொத்துக்காரன்னு சொல்றியா நைனா? எனக்கு ஒண்ணுமே புரியல நைனா. சரி பாரு, அல்வா துண்டு மாதிரி ஒரு பொண்ணை பெத்து வச்சுக்கிறல்ல, அதுவே ஒரு பெரிய சொத்து தானே. அதையே கேக்குறேன் சாமி. அவளுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி பாக்குற வரைக்கும் நிம்மதியே இல்ல சாமி. பொண்ணா நான் கட்டிக்கிறேயா, நீ வரதட்சணை எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்குறேன் உனக்கு வரதட்சணை. தெய்வம் தம்பி, நீதான். நான் தெய்வம் இல்லையா, பணம் தான் தெய்வம். நாளைக்கு ஒரு எட்ட சொல்றேன், உன் பொண்ணை கூட்டின்னு வா, 30,000 ரூபாய் தரேன், அப்பால நான் கட்டிக்கிறேன். இந்தா இப்ப குடி. குடி குடி குடி, நீயும் குடுறா. பணம் கிடைக்கும்ல? கிடைக்கும், வா சாப்பிடு மாமா, சாப்பிட்டாதானே இளமை துள்ளும். சூப்பர். என்ன ரேட்டு? ரேட் ரொம்ப ஓவரா சொல்ற, கொஞ்சம் குறைச்சு சொல்லுப்பா. ரெட்டி பங்களாக்கு வந்து ரேட் பேசலாமா? இது கூட தெரியாத மச்சான். ரெட்டி கிட்ட புதுசா ஒரு ஃபிகர் வந்தா ஒரு மாசம் பிஸியா தான் இருக்கும். 2 பேர்ல யார் ரேட் அதிகமா கொடுக்குறீங்களோ அவங்க மேல போங்க, இல்லன்னா 2 வாசலும் திறந்துதான் இருக்கு, உங்க இஷ்டம். ஏன் ரேட்டு 50,000 ரூபாய். 1 லட்சம். 1 லட்சம் மேல போங்க, 50,000 ரூபாய். வாங்கம்மா வாங்க, ரெட்டியோட பொண்ணு விளையிற பூமிக்கு வலது கால எடுத்து வச்சு வாங்க. நம்பாலு எப்படிமா இந்த இடத்துல நீ? அப்ப காசு வாங்கிக்கிட்டு இவன் கிட்ட வித்துட்டா. ஏய் ரெட்டி, என்ன குட்டி, இந்த ரெட்டி கிட்டே உன் வேலையை காட்டுறியா? ஏய் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த குட்டிக்கு ஒருத்தனை நல்லவனா தெரிஞ்சா சாமி மாதிரி மதிப்பான். வேலைய காட்டினா கடிச்சு கொதறி ரத்தத்தை குடிச்சிருவான். கேட்ல இருக்கிற நாய வீட்டுக்குள்ள விட்டா என் மேல பாஞ்சு குறவளையும் கடிப்ப, என் ரத்தத்தையும் குடிப்ப. ரெட்டி, இவ யார் தெரியுமா? யார் தெரியுமா? என் உயிர் நண்பன், மாறி கட்டிக்க போற பொண்ணுடா இவ. இவ என்னோட தங்கச்சிடா, என் தங்கச்சி. ஏய் சும்மா கத்தாத குட்டி, இவ அப்பனே 30,000 ரூபாய் வாங்கிட்டு தான் இவளை இங்க விட்டுட்டு போயிருக்கான். உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. வரண்டி. போமா, பார்ட்டி வெயிட் பண்ணி. ஷாலினி நீ மேல போ. அம்மு நாட்டில் உட்காரு. நீ கேட்ட பணம் குட்டி, நீ விட்டெறிஞ்ச பணம் யாரால வந்தது தெரியுமா? ரெட்டிக்கு தேவைப்படுறவங்களாம் சாமி மாதிரி, நீ எனக்கு சாமி மாதிரி. என்ன பாக்குற? போ, சா வச்சிருவேன். போ குட்டி போ. ஸ்ரீயா நீ ஊத்துமா. நான் இந்த தொல்லை விட்டுற போறேன் மல்லி. பணம் பணம்னு அலைஞ்சி நிறைய விஷயம் எனக்கு தெரியாமலேயே போயிடுச்சு மல்லி. இந்த அநாத நாய்க்கு சொந்தம்னு ஒண்ணு இருந்ததுன்னா
அதுல அம்மாவும் ஒருத்தி. அம்மா என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிடும்போது நான் ஒரு அனாதைங்கிறதையே தெரியாம இருந்தேன். அம்மா அந்த ரெட்டி பங்களால அண்ணான்னு அலறி அடிச்சுட்டு ஓடி வரும்போது அப்படியே நான் செத்துட்டேன் மல்லி. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், நீதான் பணம் முக்கியம் பணம் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்த. சரி விடு, இப்ப அம்மா எங்க இருக்கா? அவ வீட்டுலதான் இருக்கா. அங்க எதுக்கு விட்டுட்டு வந்த? அந்த குடிகார நாயி திரும்ப ஏதாவது பண்ணி தொலைக்க போகுது. அவன் வீட்டுல இல்ல, நான் போட்ட போர்ல இன்னும் 1 மாசத்துக்கு அவன் வீட்டு பக்கமே வரமாட்டான். அப்புறம் மல்லி, அந்த மாரி பையனுக்கு இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கோ மல்லி. தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் மல்லி. நீ போதையில உளறிடாத. நான் போய் அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. ஹலோ, நான் ரெட்டி பேசுறேன். சொல்லு ரெடி. கேரளால இருந்து 2 பொண்ணுங்க சென்ட்ரல்ல வந்து நிக்கிறாங்க. போய் கூட்டிட்டு வந்துரு. இல்ல ரெடி, இன்னைக்கு முடியாது. இங்க பாரு குட்டி, அந்த பொண்ணை நம்ம இடத்துக்கு நான் ஒண்ணும் கடத்திட்டு வரல. அவங்க அப்பனையும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போனா, புரிஞ்சுக்க. இல்ல ரெடி, என்னால முடியாது. வேற யாரையாவது அனுப்பிக்கோ. எனக்கு இந்த தொழில பார்க்க பிடிக்கல ரெடி. என்னை விட்டுரு, நான் வச்சிடறேன். ஏய், அவன் பேசும்போது ஏதோ தியேட்டர் சவுண்ட் கேட்டுதுடா. அவன் ஏரியால எந்த தியேட்டரா இருக்கு? கமலா தேட்டர் ரெடி. வண்டி அங்க ஓட்டுறான். வா போலாம். என்ன குட்டி, இதுதான் முக்கியமான வேலை. பார்ட்டி புதுசா தெரியுது. நம்ம தொழில நீ கண்டினியூ பண்ண போறியா? என்கிட்ட இருக்கிறத விட சும்மா கும்முன்னு இருக்க. ரெடி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத ரெடி. விடு குட்டி, 2 மாசம் அவளை என்கிட்ட அனுப்பி வை. நெட் கேஷா 2 லட்சம் ரூபாய் உனக்கு தரேன். என்ன சொல்ற? அங்க இங்கிட்டு போய் கட்சியில என்கிட்டயே அவன் வேலையை காட்டியா? குட்டி, என்ன பகச்சிக்காத. எப்ப இருந்தாலும் என்ன தேடி வருவேன். ஆனா வேலையை காட்ட சாவச்சிருவேன். அன்னைக்கே சொன்னல, வர காதுல அரை வைத்து கஞ்ச குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு. இப்ப பாத்தியா, என்னையே கேக்குறான். காரணம் நீ செய்யற வேலை. நீ ஆட்டோ மட்டும் ஓட்டிருந்தா ஆட்டோ சவாரிக்கு வான் மட்டும்தான் கூப்பிட்டுருப்பான். என்னெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். அது முதல்ல தெரிஞ்சுக்க. அதை விட்டுட்டு நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. குட்டி, நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா என்ன மன்னிச்சிரு குட்டி. லமல்லி, கோபத்துல ஏதாவது பண்ணிடுவியோன்னா நான் பயந்துட்டேன். மல்லி, நீ வண்டியில ஏறு, இதை வந்துடுறேன். வணக்கம் செட்டு. ஐயே செட்டு, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு வேணும்? சார் வணக்கம். என்ன சார் கேஷ்? தேங்க்யூ. நல்லா ஆசை சார். ஹலோ, அந்த ஆம்னி ரெடி ஆயிடுச்சுங்களா? ஓகே ஓகே, உங்க ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி, ½ hour வெயிட் பண்ணுங்க. சரி, நாளைக்கு ஈவினிங் வந்து வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம். ரைட் சார். ஓகேங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. சந்தோஷமா மல்லி, வண்டி ரெடி. நாளைக்கு நேரா வண்டி எடுத்துன்னு கோயிலுக்கு போவோம். அதுக்கப்புறம் உங்க அம்மாவை போய் பார்ப்போம். ஒத்துக்கிட்டா ஓகே மல்லி, அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயில தாலியை கட்டி சந்தோஷமா குடும்பம் நடத்துவோம். என்ன மாரியா அம்முவிய நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமாகுது. மாறி ஜெயிச்சிருவான். ஜெயிச்சா அம்முவ நல்லா பாத்துக்குவான். ஆனா என்ன, அம்மால நினைச்சாதான் கொஞ்சம் பயமாகுது. அத நான் பாத்துக்கிறேன். முதல்ல அப்படிதான் கத்தும். அப்புறம் ஒரு பேரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டா
கொஞ்சிக்கிட்டே கிடக்கும். பேர புள்ளியா? மல்லே, என்னை விட நீ ஃபாஸ்ட் ஆகிற. பையன் நான் எப்படி முடிவு பண்ண? முடிவு பண்றது என்ன, பேரே வச்சிட்டேன் தெரியுமா? என்ன பேரு? புலிக்குட்டி. என்னது புலிக்குட்டியா? நாய்க்குட்டியே உன்னை இந்த துரத்துது. என் புள்ள புலிக்குட்டி உன்னை நான் பாடுபடுத்த போதே தெரியலையே. ஏய் மச்சான், குட்டி என்னடா துட்டு இருக்கு, எப்படியாவது கறந்துடு சரியா? நான் பாத்துக்கிட்டு கேட்காம வந்துடாத போடா. வெறுங்கையோட திரும்ப கவுன்சிலர். என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மச்சான், ஆப்போசிட்கார பணத்தை தண்ணியா இறக்கிறான்டா. பதிலுக்கு நானும் ஏதாவது இறக்கணும்டா. கையில காசு வேற இல்ல. சரி, நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்டா மச்சான். டேய் என்னடா இப்போ வந்து கேக்குற? இப்பதான்டா இருக்கிற நகையும் ஆட்டோவையும் வித்துட்டு ஆம்னி புக் பண்ணிட்டு வந்துக்கிறேன். இந்த பாரு. என்னடா ஆட்டோவை கூட வித்துட்டேன்றா? ஏன்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல? அம்மாண்டா எடுத்துட்டு சொல்லான்னு இருந்தேன். நானும் மல்லியும் தான்டா போயிருந்தோம். நாளைக்கு டெலிவரி. சரி பரவாயில்ல மச்சி, நீ ரெட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றா. ரெட்டி கிட்ட வேணாம்டா, அவன் நல்லவன் இல்லடா. ஏய் மச்சான், நீ சொன்னா அவன் கண்டிப்பா தருவான்டா. சொல்லுங்க போட. குட்டி தருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்திய, பெருசா கொடுத்தான்டா. போடா நீயும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும். என்ன மாறி, நீயும் குட்டியும் அம்மனமா இருந்த காலத்துல இருந்தே ஒன்னா பழகுனீங்க. அவன் நேத்து ஆட்டோ வாங்கினா, இன்னைக்கு கார் வாங்க போறான். ஆனா நீ ஊத்தி வச்ச சரக்க உட்காந்து வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னா. சரி அது போகட்டும் மச்சான். ரெட்டியா தான்டா அவன் முன்னுக்கு வந்தான். என்னைக்காச்சும் ரெட்டி கிட்ட அவனை கூட்டு போயிருக்கானடா அவன். டேய் நீ போய் ரெட்டிய பாரு. குட்டி கிட்ட கேட்டுட்டு போகணும்னு நினைச்ச, அது கனவுல தாண்டி நடக்கும். மாறு, இது வாழ்க்கை பிரச்சனை மாறு. நல்லா முடிவாயிடு.